ஜோ, சொல்லுங்க கல்பனா. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது நமக்குள்ள எப்பவுமே பாசிட்டிவ் இருக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்ததா நம்மளுடைய அந்த தாரக மந்திரம் என்ன? அடுத்ததா என்ன அப்படின்னா, இந்த ஒரு கேள்வியை ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 தடவையாவது உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு தான் 10 நான் தடவை. சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு 10 தடவை, மினிமம் ஒரு 10 தடவையாவது ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்கள். அப்படி என்னப்பா மந்திரம்? வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர்? இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு, எனக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது. ஸோ வாய்ப்பை நாம் தேடி போகிறது ஒரு ரகம் அப்படின்னா, வாய்ப்புகளை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி இன்னொரு ரகம் எஸ், இருக்கு. இருக்குது. ஸோ அப்போ எனக்கான வாய்ப்பு எது? ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் எதிர்கொள்கின்றோம். அப்போ எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சது நடக்கல, நினச்சது வேற மாதிரி நடக்குது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எனக்கான வாய்ப்பு எது? எது? ஒவ்வொரு நாள் இதை கேட்க கேட்க அதற்கான விடைகள் என்ன வரும் நமக்கு கிடைச்சிரும். தெரிய வரும். அப்போ அந்த விடைகள் இப்போ அன்றாட வாழ்க்கையிலேயே இப்போ கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னதாக என்ன அப்படின்னா, வேளச்சேரியிலிருந்து சென்னை பீச் வரைக்கும் இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின் மார்க்கம் என்ன பண்ணாங்க, அதனுடைய அந்த மேம்பாட்டு பணிக்காக என்ன பண்ணாங்க, நிறுத்தி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் அதிலலாம் என்ன பண்ணாங்கன்னா 2 ட்ராக் எக்ஸ்ட்ராலாம் அதை ஆட் பண்ணாங்க. அதில் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அது வரைக்கும் அங்கே பயணித்த நபர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ ஓகே இது ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எப்படி போகணும்? இப்போ நான் அடுத்து இதில் எனக்கான வாய்ப்பு எது? எனக்கு இப்போ இந்த நான் ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்துச்சு, இப்போ அந்த வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு என்னுடைய வியாபார நிமித்தமாக நான் செல்வதாக ஏதோ ஒன்று க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன இமிடியேட்டாக யோசிச்சாங்க இல்லையா, அடுத்த வாய்ப்பு என்ன? அப்போ அடுத்த வாய்ப்பு பேருந்தா இல்லை என்னுடைய பைக்கில் போகணுமா? அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பைக் வாங்கவே கூடாது, இல்லை அதாவது குடும்பத்தில் சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பாங்க, வாங்குங்க, எத்தனை நாளைக்கு தான் இப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு வண்டி, நம்மளும் வெளியே நினச்சினதுக்கு போகலான்னு சொல்லி, இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன எத்தனையோ கணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இப்போ வண்டி வாங்கியிருந்தாங்க அந்த டைம். ஸோ அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்குமே. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? அந்த வண்டி வாங்குவதற்கான வாய்ப்பு எவ்வளோ, யார் சொல்லி எங்கெல்லாமோ கேட்காம இதை ஒரு சந்தர்ப்ப சூழல் என்ன பண்ணிருக்கு, உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அப்ப நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒரு நன்மைத்தனம் என்பது இருக்கின்றது. அதுல இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 தடவையாவது கேட்டுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும், அதுல இருக்க நன்மைகளும் நம்மளுக்கு கிடைச்சிரும். நிச்சயமா.